வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் அல்லது ஒவ்வொரு நுட்பமான இடங்களிலும் என்ன செய்வோம் என்று நாம் திகைக்கிற பொழுது நம் சமயம் கை கொடுக்கிறது. அஞ்சாதே என்று நம் சமயம் கை கொடுக்கிற பொழுதுதான், ஆகா, இப்படி ஒரு சமயத்திலே நான் பிறந்தேனே என்று நான் வியக்க வேண்டி இருக்கிறது. இந்த இழப்புகளை சந்திக்கிற பொழுது, மரணம் என்பது பெரிய இழப்புத்தான், அதில் சந்தேகம் இல்லை. உலகெல்லாம் ஒரு பெருங்கனவு அகதுளே உண்டு உணர்ந்து உறங்கி இடர் செய்து செத்திடும் கலகப் பூச்சிகள் வாழ்க்கையோர் கனவிலும் கனவாகும் கான் என்றான் பாரதியார். எனக்கு பாடமான பாடல்கள் எல்லாம் வயதின் காரணமாக அப்பப்போ மறக்கும். இவரை கண்டால் எல்லாமே மறந்துவிடும் போல் இருக்கிறது. கனவுதான், வாழ்க்கை கனவுதான். அந்த இழப்புகளை எப்படி நாம் ஆறுதல் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நம் சமயம் சொல்லி தந்திருக்கிறது. மறந்து போகாதீர்கள். நாங்கள் மரணத்தை எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒருவரை இழந்து விட்டோம் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் நாங்கள் மரணத்தை பார்க்கிறோம். ஆனால் அது பொய் என்கிறது நம் சமயம். மரணத்திலே நாம் யாரையும் இழப்பதில்லை. நான் அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். உங்கள் எல்லாருக்குமாக சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். மரணத்திலே நாம் யாரையும் இழப்பதில்லை. ஏனென்றால் எதை இழக்கிறோம் என்ற கேள்விக்கு பதில் காண வேண்டும். ஒருவருடைய இருப்பு என்பது இருவகையானது. ஒன்று அவருடைய உடல் சார்ந்தது, அடுத்தது உயிர் சார்ந்தது. இது ரெண்டும் தான். இப்போ ஜெயராஜ் ஒருவன் பேசுகிறான் என்றால், என் உடல் இருக்கிறது, என் உயிர் இருக்கிறது, ரெண்டும் சேர்ந்தபடியால் தான் பேசுகிறோம். இதுதான் நம்முடைய இருப்பு. மரணத்திலே ஏதாவது ஒன்றை இழக்கிறோம் என்றால், இந்த ரெண்டிலே ஏதாவது ஒன்றை நாம் இழக்க வேண்டும். ஒன்று உடல் சார்ந்த இருப்பை இழக்க வேண்டும், அல்லது உயிர் சார்ந்த இழப்பை இழக்க வேண்டும். இதிலே ரெண்டிலே ஏதாவது ஒன்றை இழந்தால் உண்மையிலே நாம் இழந்தவர்களாகவும் துன்பப்பட வேண்டியவர்கள் தான். நம் பெரியவர்கள் சொன்னார்கள், இது ரெண்டுமே மரணத்திலே இழக்கப்படுவதில்லை என்றார்கள். நான் இதெல்லாம் கேட்கிற பொழுது வியந்திருக்கிறேன். ரெண்டுமே இழக்கப்படுவதில்லை. என்னென்றால், உயிர் என்பது என்றைக்கும் நிலைத்த பொருள் என்றார்கள் நம்முடைய தத்துவக்காரர்கள். 3 பொருள்கள் எப்பொழுதும் நிலைத்த உள்பொருள் என்றார்கள். பதி, பசு, பாசம். இந்த 3ம் என்றைக்கும் வந்ததும் இல்லை, போவதும் இல்லை. ஆகவே ஒரு உயிருக்கு அழிவு இருக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. உயிருக்கு அழிவு நிச்சயம் இல்லை. அது எப்பொழுதும் உள்பொருள். ஆகவே ஒருவர் இறந்து விட்டார் என்றால் உயிர் போய்விட்டது என்றதை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன நினைக்கிறோம்? உயிர் இல்லாமலே போய்விட்டது என்று நினைக்கிறோம். இல்லை, இந்த உடலை விட்டு போயிருக்கிறது, அவ்வளவுதான் அதற்கான பதில். அப்படியானால் அது என்ன செய்யும்? அதனுடைய வினைப்பயனுக்கேற்ப இன்னொரு உடம்புக்குள்ளே போகும். அதனுடைய வினைப்பயனுக்கேற்ப இன்னொரு உடம்புக்குள்ளே போகும். அந்த பயணத்துக்கு முடிவில்லை. பக்குவம் அடையும் வரையும் அது பயணித்து கொண்டே இருக்கும். அருணகிரிநாதர் சொன்னார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் என்றார். 7 கடல் மணலை அளந்தாலும் அதற்கு அளவு முடிவு வராது. அதற்கு கூட முடிவு கண்டு விடலாம், என் பிறவிக்கு முடிவில்லை என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் என்றார் மணிவாசகர். அது உண்மை. ஆகவே உடம்பிலே இருந்து ஒரு உயிர் போகிறது என்றால் அழிந்து விடவில்லை. அதை பற்றி நாம் கவலைப்படுவது அர்த்தமற்றது. அந்த உயிர் அழிந்து போய்விட்டு அது எங்கோ இருக்கிறது. அதை நினைத்து கொண்டால் மனம் ஓரளவு ஆறுதல் படும். நீ சொல்வது சரியாக இருக்கலாம், ஆனால் உடல் அழிந்து போய் விடுகிறதே. ஒரு உயிரை தாங்கி நின்ற உடல் அழிந்து போய் விடுகிறதே. உயிரை அடையாளப்படுத்தியது உடம்பு தானே. அந்த உடம்பை வைத்து தானே அவரை பார்க்கிறோம், அவரோடு பேசுகிறோம், அவரோடு நினைக்கிறோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம். உடம்பு அழிந்து போய் விடுகிறதே. ஆகவே அது ஒரு அழிவு தானே. அதற்கு கவலைப்பட முடியாதா என்றால் அதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் உடம்பும் அழிவதில்லை. இதை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த உடம்பு என்பது பஞ்சபூதங்களினாலே ஆக்கப்பட்ட ஒரு பொம்மை, அவ்வளவுதான். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்கின்ற 5னுடைய கலவைதான் இந்த உடம்பு. அப்படியானால் எல்லாருக்கும் ஒரே வகையான உடம்பு இருக்க வேண்டுமே என்றால் இல்லை. அந்த 5னுடைய கலவையிலே கலக்கிற முறைமையிலே மாறுபாடுகள் வருகிறபடியால் உடல்கள் வேறுபடுகின்றன, அவ்வளவுதான்.
7 சுரங்களிலே எத்தனை ராகங்கள் பிறக்கின்றன? அப்படி பிறக்கலாம் என்றால் இந்த 5 பூதங்களிலே எத்தனை வகையான உடம்புகள் பிறக்கலாம். விதாசாரம் கூட கூட ஒன்றின் அந்த பஞ்சபூதங்களுடைய விதாசாரம் கூட கூட வேறுபடும். ஒருவருடைய உடம்பிலே நெருப்பு அதிகமானால் ஒல்லியாக இருப்பார், காற்று அதிகமானால் என்னை போல இருப்பார். இது பூதங்களினுடைய கலவையினுடைய விகிதாசாரம். அப்போ இந்த பூதங்களினாலே ஆக்கப்பட்ட இந்த உடம்பு மரணத்துக்கு பின் ஒரு உயிர் இந்த உடம்பை விட்டு கலண்ட பிறகு என்ன செய்கிறது என்றால் அது அழிவதில்லை, பூதங்களோடு மீண்டும் கலந்து போகிறது. அப்பொழுதுதான் அந்த உயிர் இன்னொரு உடம்பு பெறுகிற பொழுது அது தன்னுடைய உபகாரத்தை செய்யும். ஆகவே அங்கும் ஒரு உடம்பு அழிவதில்லை. பஞ்சபூதம் அதுதான் நம்முடைய சைவ மரபிலே அந்த ஒரு உடம்பு உயிர் போய்விட்ட பிறகு அந்த உடம்பை பஞ்சபூதங்களுக்கும் பகிர்ந்து அளித்து விடுகிறார்கள். அதனால தான் கடைசியிலே நெருப்பிலே போட்டு அதை எரித்து அந்த சாம்பலை கொண்டு போய் நீரிலே போட்டு அது ஆகாயத்துக்கு சேர்ந்து பஞ்சபூதங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. ஆகவே உடம்பும் அழிவதில்லை. ஒரு மரணத்திலே உடம்பும் அழிவதில்லை, உயிரும் அழிவதில்லை என்றால் பிறகு எதற்கு கவலை? எங்கோ இருக்கிறார் கருமுத்தக்கண்ணன் ஐயா அவர்கள், எங்கோ இருக்கிறார். அவருடைய உடம்பு பஞ்சபூதங்களாக கலந்து நிற்கிறது என்று நினைத்து விட்டால் ஓரளவு மன ஆறுதல் வரும். நான் திருப்பியும் ஓரளவு என்கிறேன். ஏனென்றால் மாயைக்குள்ளே மூழ்கியவர்கள் நாங்கள். இறைவன் 5 தொழிலை செய்கிறான் என்று சொல்கிறார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதிலே சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். படைத்தல் புரிகிறது, காத்தல் புரிகிறது, அழித்தல் புரிகிறது, அருளல் கூட புரிகிறது. இது என்ன மறைத்தல்? மறைத்தல் என்றால் என்ன? இந்த 5 தொழிலே மறைத்தல் என்றால் என்னவென்றால் ஆண்டவன் ஒரு பெரிய உபகாரத்தை உயிர்களுக்கு செய்கிறான். அந்த உபகாரம் என்னவென்றால் இந்த உலகத்தை மாயையினாலே ஆக்கி, தனுகரண புவன போகங்கள் என்று சொல்லப்படுகிறவற்றை மாயையினாலே ஆக்கி இந்த உயிரை அதற்குள்ளே அனுப்புகிறான். அப்படி அந்த உயிர் அதற்குள்ளே போகிற பொழுது, அந்த உலகத்துக்குள்ளே போகிற பொழுது இந்த ஐந்து பூதங்களுக்குள் 5 தொழிலே இறைவன் செய்கிற மறைவு தொழில் இருக்கிறதே என்னவென்றால் இந்த உலகத்திலே எல்லாம் போய், தந்தை போய், தாய் போய், அது போய், இது போய் என்று எல்லாம் தெரிந்து விட்டால் பிறகு வாழ்க்கையிலே ஒரு ஒன்றுதல் ஏற்படாது. ஒன்றுதல் ஏற்படாத பட்சத்திலே நம் வினை தீராது. நம் வினை தீர வேண்டும் என்றால் இந்த பொய்யெல்லாம் மெய் போல நமக்கு தெரிய வேண்டும். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய நிலம், இது என்னுடைய காணி, இது என்னுடைய தந்தை, இது என்னுடைய தாய். தமிழர்களைப் போல ஒரு கட்டிக்காரர்கள் உண்டா? பெயர்களை வைக்கிற பொழுது கூட என்ன சொன்னார்கள்? இவர் என் தந்தையார். அந்த சொல்லிலேயே கேள்வி இருக்கிறது. தந்தையார், தாயார், தாயார் என்ற கேள்வி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, எல்லாம் பொய். இந்த பொய் என்று விளங்கிவிட்டால் அதற்கு பிறகு இந்த உலகியலிலே ஈடுபாடு வராது, இன்ப துன்ப அனுபவங்கள் வராது. இன்ப துன்ப அனுபவங்கள் வராத பட்சத்திலே கண்மம் கழியாது. கண்மம் கழியாத பட்சத்திலே இந்த உயிர் பிறவிக்குள்ளே விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக இறைவன் என்ன செய்கிறான்? இதெல்லாம் பொய் என்பதை மறைத்து வைக்கிறான். மறைத்து வைக்கிறான். இல்லை இல்லை, இது என் சொந்தம் தான், என்னுடைய கார் தான், என்னுடைய வீடு தான், நான் பேசுகிற பேச்சு என்னுடைய பேச்சு தான் என்று என்னை நினைக்க வைக்கிறான். இந்த மறைத்தலை செய்தால்தான் என் வினை தீரும். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு கதை சொல்லி திருக்குறளுக்குள்ளே வருகிறேன். ஒரு முறை நாரதர் திருமாலுக்கு பக்கத்திலே நின்றார். ஒரு கானகம். அந்த கானகத்திலே ஒரு குளம். அந்த குளத்துக்கு பக்கத்திலே அடர்ந்த மரங்கள். அந்த மரங்களுக்கு பக்கத்திலே திருமால் வந்து நிற்கிறார். திருமாலுக்கு பக்கத்திலே நாரதர் நிற்கிறார். அவர் எப்பொழுதும் நாராயணனை விழிக்கிறவர். பக்கத்திலே நிற்கிறார். நின்ற நாரதர் திடீரென்று சுவாமியை பார்த்து, சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம் உங்களிடம் கேட்க வேண்டும் என்றார். நாரதர் கேள்வி கேட்டாலே ஏதோ பிரச்சனை என்று அர்த்தம் என்று திருமாலுக்கு தெரியும். என்னப்பா, நீதானே எல்லாம் படித்தவனாயிற்றே, உனக்கு என்ன சந்தேகம் என்று கேட்டார் திருமால். இல்லை சுவாமி, நீண்ட நாளாக சிந்திக்கிறேன், ஒரு சந்தேகம் மட்டும் தீரவில்லை. என்ன சந்தேகம் கேள், என்னால் முடிந்தால் சொல்லுகிறேன் என்றால் திருமால். இந்த தத்துவக்காரர்கள் எல்லாரும் மாயை மாயை என்று ஒன்றை சொல்கிறார்களே, ஆணவம் கண்மம் மாயை என்று மும்மலங்கள் என்று சொல்கிற பொழுது மாயை மாயை என்று ஒன்றை சொல்கிறார்களே, இந்த மாயை என்றால் என்ன எனக்கு விளங்கப்படுத்து. எத்தனையோ படித்தவரிடம் கேட்டு பார்த்து விட்டேன், அது மாயை என்கிறார்களே தவிர மாயை என்றால் என்ன என்று சொல்கிறார்கள் இல்லை. இந்த மாயை என்றால் என்ன என்று எனக்கு ஒரு தரம் நீ விளங்கப்படுத்த வேண்டும்
என்று திருமாலை நாரதர் கேட்டார். திருமால் சிரித்தார். நாரதா, உனக்கு ஏன் இந்த வேலை? அதெல்லாம் மாயை என்றொன்று இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, நம்பு, அவ்வளவுதான், விடு. நாரதர் விட்டபடா இல்லை. சுவாமி, அப்படியெல்லாம் முடியாது. இன்றைக்கு இதை கேட்பதற்காகவே உங்கள் அருகில் வந்து நிற்கிறேன். எனக்கு தெரிய வேண்டும், மாயை என்றால் என்ன தெரிய வேண்டும். நீங்கள் எனக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர் 2-3 தரமாக சொல்லி பார்த்தார். இவரும் விடுவதாக இல்லை. இப்போ திருமால் சொன்னார், இது நாரதர் புராணத்திலே வருகிற ஒரு கதை, ஐயாவுக்கு தெரிந்திருக்கும். திருமால் சொன்னார், சரி, உனக்கு மாயை சொல்ல வேணுமா? அப்படியானால் நான் ஒரு உபதேசம் பண்ண வேண்டும். உபதேசம் பண்ணுவதானால் ஒரு முறை இருக்கிறது, ஆச்சாரம் பண்ணி உபதேசம் பண்ண வேண்டும். ஆகவே இந்த குளம் இருக்கிறது, இந்த குளத்தில் இறங்கி நீ குளித்து விட்டு வா, நான் உனக்கு இந்த மாயை என்றால் என்ன என்று உபதேசம் பண்ணுகிறேன் என்றார். நாரதர் உடனேயே வீணையை கழட்டி வைத்தார். கழட்டி வைத்து விட்டு அந்த குளத்துக்குள்ளே இறங்கினார். ஒரு மூழ்கு மூழ்கி எழும்பினார். 2ஆம் மூழ்கு மூழ்கு எழும்பினார். 3ஆம் மூழ்கு மூழ்கி எழும்புகிறார். ஒரு அழகான பெண்ணாக வெளியிலே வந்தார். ரொம்ப அழகான பெண். எப்பவும் இந்த ஒரிஜினல் பெண்ணை விட இந்த அளவு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கப்படாது. என்ற ராமாயணத்திலையும் சூர்பனை அழகுதானே அழகு. ஆகவே இவள் எழும்புகிறாள். அப்பேற்பட்ட ஒரு அழகியாக எழும்புகிறாள். திருமாலை காணவில்லை. நாரதருக்கு தான் நாரதர் என்பது மறந்து போய்விட்டது. பெண் ரூபமாக எழும்புகிறார். தான் அந்த பெண் என்றே நினைத்து கொண்டு எழும்புகிறார். அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தி காட்டுக்குள்ளே வேட்டையாட வந்தான். அவன் இளைஞன். வந்தவன் இந்த குளக்கரையாக வந்தான். வந்தால் அந்த நேரம் பார்த்து தான் இந்த நாரத பெண் எழும்புகிறார். இவர் வருகிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும் என்றால் அது 3ஆம் நாள் பேச்சிலே சொல்ல போகிறேன். அப்படி வச்சா தானே நீங்க 3 நாளும் பெறுவீர்கள். அப்போ இந்த 3ஆம் நாள் இந்த இவர் வந்த உடனே இவள் எழும்புகிறார். அந்த நேரம் பார்த்து இந்த சக்கரவர்த்தி குதிரையிலே வந்தான். அவன் அப்படி நின்று தண்ணியிலே பார்க்கிறான். தண்ணியிலே இருந்து ஒரு பேரழகி எழும்புகிறாள். இவன் மயங்கி போய்விட்டான். நான் சக்கரவர்த்தியாக இருந்து என்ன பிரயோசனம், இவளை திருமணம் செய்யாமல் என்று நினைத்தான். உடனே குதிரையிலிருந்து இறங்கினான். இந்த பெண் இந்த சக்கரவர்த்தியை பார்த்து விட்டு அவள் நாணி போய் நிற்கிறாள். இது அந்த காலத்து பெண். அந்த நாணத்தோடு நின்ற இந்த பெண்ணை சக்கரவர்த்தி வந்து பார்த்தான். பெண்ணே, நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை, அது தெரியவும் வேண்டாம். உன்னை நான் திருமணம் செய்ய வேண்டும், சம்மதிக்கிறாயா என்று கேட்டான். இவன் அழகானவன், சக்கரவர்த்தி. இந்த பெண்ணும் அவனிலே ஒரு விருப்பம் கொண்டால் தன்னுடைய சம்மதத்தை தலையசப்பினாலே காட்டினாள். உடனேயே அவளை அழைத்து கொண்டு சென்று நாட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவளை திருமணம் செய்து இந்த அரசன் வாழத் தொடங்குகிறான். பல பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று வருகிறார்கள். இப்படியெல்லாம் வளர்கிற காலத்திலே ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக இந்த அரசன் புறப்படுகிறான். புறப்படுகிற பொழுது தன் காதல் மனைவியை விட்டு போக அவனுக்கு விருப்பமில்லை. அவளையும் கூட அழைத்து கொண்டான். மந்திரி பிரதானிகள், படைகள் எல்லாருமாக போகிறார்கள். கனகத்துக்குள்ளே வேட்டையாடி ஆடி போகிற பொழுது இந்த பழைய குளக்கரைக்கு வந்தான். அந்த குளம் இருந்தது. இந்த குளத்தை கண்டவுடனே இந்த அரசிக்கு, நாரத பெண்ணாகிய அந்த அரசிக்கு என்னமோ அந்த குளத்திலே இறங்கி குளிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. சக்கரவர்த்தியிடம் சொன்னார், சுவாமி, நான் இந்த குளத்திலே குளிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு பட்டத்தரசி நினைத்தால் இதுதான் நடக்காது. உடனே அவன் ஏதோ உத்தரவு போட்டிருப்பான். உடனே வேலையை அடித்திருப்பார்கள். அவர்கள் குளிக்கிறதுக்கு ஒழுங்கு எல்லாம் செய்யப்பட்டது. நீ குளிக்கலாம் என்ற உடனே இந்த பெண் உடை மாற்றிக்கொண்டு அந்த குளத்துக்குள்ளே இறங்கினாள். இந்த அரசி இறங்கி விட்டு ஏறுகிறாள். தண்ணியிலே ஒரு முழுகு முழுகினால், 2ஆம் முழுகு முழுகினால், 3ஆம் முழுகு முழுகி நிமிந்தால் நாரதராக வெளியிலே வருகிறாள். இவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாரதர் எழும்புகிறார். நாரதருக்கு தன் மனதிலே தான் பெண் என்ற நினைப்பாகவே இருக்கிறது. கையை பார்க்கிறார். எங்கே காப்புகளை காணவில்லை, சங்கரியை காணவில்லை, என்னுடைய அழகை காணவில்லை. என்ன நீரிலே பார்க்கிறார், நாரதர் கோலம். எப்பேற்பட்டவளாகிய நான் என்ன இந்த கோலத்திலே இருக்கிறேன் என்று அழுது கொண்டே வெளியிலே வந்தார். வெளியிலே வந்தால் கணவனை காணவில்லை, படைகளை காணவில்லை, நாட்டு மக்களை காணவில்லை. திருமால் சங்கு சக்கரத்தோடு சிரித்து கொண்டு நிற்கிறார். இப்ப வெளியில வந்த நாரதர் கேட்டார், சுவாமி, இது என்ன வேலை? அழகான பெண்ணாக இருந்தேன், என் கணவனை காணவில்லை, பிள்ளைகளை காணவில்லை, பேர பிள்ளைகளை காணவில்லை, என்னை இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாயே, இது என்ன நடந்தது என்று கேட்டார். அழுது கொண்டு கேட்டார், என் கணவன் எங்கே என்று அழுதார்.
திருமால் சிரித்து விட்டு சொன்னார், மாயை என்றால் என்ன என்று கேட்டாயே, இதுதான் நாரதனே மாயை. இந்த மாயைக்குள் மூழ்கியவர்கள் தான் நாம் எல்லோரும் இந்த மாயைக்குள் தான் மூழ்கி இருக்கிறோம். ஆகவே இழப்புக்கள் நமக்கு வேதனை செய்யத்தான் தெரியும். நம்முடைய சமயம் சொல்கிற செய்திகளை, தத்துவங்களை உணர்ந்து கொண்டால் ஓரளவு அந்த வேதனையை நாம் குறைக்கலாம். அதற்காகத்தான் இதுவரை நேரமும் பேசினேன். இனி திருக்குறளுக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். பண்பும் பயனும் என்பது இன்றைக்கு தரப்பட்ட தலைப்பு. இப்போது கூட எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இவ்வளவு நேரம் பேச்சு கட்டாகிவிட்டது தானே. சோசுமை ஐயா அவர்களும் நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்களும் இனி கூட வேணுமென்றால் வீட்டுக்கு போகலாம். அவர்களை பார்க்காமலே நான் என் செய்தியை தொடங்குகிறேன். திருக்குறள் என்கின்ற ஒரு நூல் போதும் தமிழர்கள் உலகளாவி உயரத்திலே நிற்பதற்கு. அது எந்த சந்தேகமும் இல்லை. எந்த நூலை பற்றி பேசினாலும் நீங்கள் இப்படித்தான் சொல்கிறீர்கள், ஆகவே இது ஒரு பொய்மையான பேச்சு என்று நீங்கள் நினைப்பீர்கள். இல்லை, இது நான் சொல்லுகிற ஒவ்வொரு எழுத்தும் சத்தியமான எழுத்துக்கள். திருக்குறளை போல ஒரு நூல் ஒரு இனத்துக்கு கிடைத்தால் அந்த இனம் பிறகு வேறொன்றும் அந்த இனத்துக்கு தேவையில்லை. வேறொன்றும் அந்த இனத்துக்கு தேவையில்லை. திருக்குறளே போதும். ஏன் திருக்குறளே போதும் என்று சொல்கிறேன் என்றால், திருக்குறள் என்றால் என்ன என்பது வேறொன்றும் இல்லை. இந்த உலக படைப்பினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்திய நூல் திருக்குறள். அதை புரிந்து கொள்ளுங்கள். திருக்குறளில் எதை சொல்வது எதை விடுவது என்பதில் தான் எனக்கு இப்ப குழப்பம். நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்புகள் மூன்றும் இன்றைக்கு இல்லறம் பற்றி சொல்லப் போகிறேன். நாளைக்கு துறவரம் பற்றி சொல்லப் போகிறேன், கற்றேண்டு வாரா நெறி. நாளை மறுநாள் ஊழ் பற்றி சொல்லப் போகிறேன். ஊழ் என்பது விதி. விதிக்கென்று ஒரு அதிகாரம் வைத்தார் திருவள்ளுவர். இந்த மூன்றையும் சொல்லப் போகிறேன். நான் பல தரம் இது பற்றி சொல்லி இருக்கிறேன். சில வேளை வேறு விதமாக சொல்கிறேனோ என்னவோ தெரியவில்லை. திருவள்ளுவர் அருள் செய்தால் அப்படி அமையும் என்று நினைக்கிறேன். திருக்குறளிலே இந்த அறத்துப்பாலுக்குள்ளே 4 இயல்கள். அது என்ன சார் இயல்கள்? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே. தெரியாததை பேசாமல் தெரிந்ததை சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஒரு நூலை படிப்பதற்கு முன்பு அந்த நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். அது ரொம்ப அவசியம். அந்த நூலை அந்த ஆசிரியன் எப்படி அமைத்திருக்கிறான், அது தெரிந்தால்தான் அந்த நூலுக்குள்ளே நாங்கள் எங்கே நுழைவது, எப்படி நுழைவது என்கின்ற அந்த ஆற்றல் வரும். திருக்குறளை திருவள்ளுவர் படைக்கிற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களை அமைத்திருக்கிறார். இதிலேயே பல பேருக்கு குழப்பம். என்ன குழப்பம் என்றால், புருடார்த்தங்கள் என்று நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 புருடார்த்தங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த திருவள்ளுவருக்கு என்ன குழப்பம்? அறம்பொருள், இன்பம், வீடு என்று 4 சொல்லி இருக்கிற பொழுது இவர் பால் அமைக்கிறது என்றால் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், வீட்டுப்பால் என்று 4 பால் அல்லவா அமைத்திருக்க வேண்டும். அது என்ன வீட்டுப்பாலை விட்டு விட்டார்? ஆவின் பால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலோ? வீடு என்ற பகுதியை ஏன் திருவள்ளுவர் பாடாமல் விட்டார் என்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்ப சில நாத்திகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், திருவள்ளுவருக்கே கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனால் தான் வீட்டுப்பாலை விட்டு விட்டார் என்கிறார்கள். அப்படி இல்லை. நம்முடைய மூதாதையர்கள் ரொம்ப ஆழமாக சிந்தித்து பல விஷயங்களை சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த அறம்பொருள், இன்பம், வீடு என்பதிலே இந்த வீடு என்பது என்னவென்றால் இறைவனுடைய திருவடிகளை அடைவது. அதுதான் வீடு. சுருக்கமாக சொன்னால் அதுதான் வீடு. இன்னும் சுருக்கமாக சொல்வதனால் இந்த உலகப் பற்றுகளை விடுவது வீடு. அதுதான் அதுக்கு பதில். படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, விடுவது வீடு. தமிழ் சொல்லே அதை விளங்கப்படுத்துகிறது. எதை நாம் பற்றி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் அதற்கு பிறகு பற்றுவதற்கு ஒன்று வேணும். அதுதான் இறைவனுடைய திருவடி. இந்த பற்றுதலை விடும் மட்டும் அதை தொட முடியாது. அது திருவள்ளுவரே சொன்னார். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. அப்போ இறைவனுடைய திருவடியை பெற்ற வேண்டுமானால் இங்கே நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் விட வேண்டும்.
பழைய காலத்திலே இந்த சர்க்கஸ் கம்பெனி என்று கொண்டு வந்து ஊர் ஊராக முகாம் அடைப்பார்கள். பழையவர்களுக்கு தெரியும், இப்போ அடிக்கிறார்களோ இன்னமும் தெரியவில்லை. அதிலே ஒரு விளையாட்டு இருக்கிறது. இந்த பக்கத்திலே ஒரு ஊஞ்சல் இருக்கும், இந்த பக்கத்திலே ஒரு ஊஞ்சல் இருக்கும். இந்த ஒரு அழகான பெண் ஊஞ்சல்ல இருந்து அப்படி அப்படி ஆடுவாள். நாங்கள் எல்லாரும் பயந்து போய் பார்த்து கொண்டிருப்போம். இந்த பக்கத்திலே ஒரு ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருக்கும், அல்லது அந்த ஊஞ்சல்ல ஒருத்தன் தலைகீழாக தொங்கி பிடிச்சி ஆடிக்கொண்டிருப்பான். கிட்ட கிட்ட வருவார்கள், விட முடியாது, தொட முடியாது. ஒரு எல்லையிலே இந்த பிடித்திருந்த ஊஞ்சலை அவள் கையே விடுவாள், விட்ட உடனே அவன் பிடித்துக் கொள்வான். இது எங்களுக்கு ஒரு தரம் உயிர் இங்க வந்துட்டு போகும். பிடித்து கொண்டிருந்த ஊஞ்சலை இவள் விடுவாளா என்று அது டென்ஷன் ஏற்படுத்தி அதுக்கு பக்கத்தில் இந்த பேண்ட் எல்லாம் வச்சு அடிப்பார்கள். அப்படி விட்ட கையோடு இவன் பிடிப்பான். அதுபோலத்தான் ஆண்டவனும் இந்த உலகப்பற்றை பிடித்து கொண்டிருக்கிற நம்மை பிடிக்க மாட்டான். எப்போ விடுகிறோமோ அப்போ பிடிச்சிருவான். நான் விளையாட்டா சொல்றது, அவன் தப்பித்தறி பிடிக்காட்டி என்ன சார் பண்றது? அவன் அப்படி பிடிக்காமல் விட மாட்டான். வீட்டிலே இது கூட வேண்டாம், வீட்டிலே நாம் சாதாரணமாக காணுகிற ஒரு காட்சி, இந்த பிள்ளைகள் குழந்தைகள் இருப்பார்கள். அப்பா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் வீட்டிலே இருப்பார், சும்மா விளையாடுவார் பிள்ளைகளோடு, பிள்ளைகளை தூக்குவார் இருப்பார். ஒரு 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 ஏதோ ஒரு உயரமான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்திலே அந்த பிள்ளையை தூக்கி பிடிக்கிறா என்பார். பிள்ளை பிடிப்பான், அப்பா இருக்கிறார் என்ற துணிவிலே பிடிப்பான். பிடிச்ச உடனே அப்பா கையை விட்டுருவார். கையை விட்டோன்னே பிள்ளை அலறுவான், ஐயோ அப்பா என்ன பிடி 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 என்று அலறுவான். அப்பா பிடிக்காமல் பின்னுக்கு சிரிச்சு கொண்டே இருப்பார். எப்ப பிள்ளையினுடைய கை அந்த பிடிச்ச இடத்துல இருந்து நழுவுதோ, அப்பா எந்த அப்பனாவது விட்டுட்டு இருப்பானா? நழுவின கையோட பிடிப்பான். அப்படித்தான் ஆண்டவன் நமக்கு பின்னாலேயே நிற்கிறான். என்றைக்கு விடுகிறோமோ அன்றைக்கு பிடிப்பான். இதுக்கு பேர் தான் வீடு, விடுவது வீடு. நீங்களும் என்னுடைய பேச்சோடு தொடர்ந்து வர வேண்டும். நான் அப்பப்போ மறந்தா நீங்க தான் எடுத்து தர வேண்டும். அப்போ இந்த விடுவது வீடு, இந்த வீட்டை ஏன் படிக்கவில்லை என்று கேட்டால், இறைவன் திருவடி என்பது நம் சிந்தைக்கு அப்பாற்பட்டது. சித்தமும் செல்லா சேற்றியன் காண்க, மாணிக்கவாசகர் சொன்னார். நூலறிவு உணரா நுண்ணியோன் காண்க. நம்முடைய புத்தியாலே அறிவாலே ஆண்டவனை எவனாலும் தொட முடியாது. தொட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால், என்னுடைய சின்ன புத்திக்குள்ளே அகப்பட்டதாகிய குற்றம் பெரிய அறிவுடையவனாகிய இறைவனுக்கு வந்துவிடும். ஆகவே ஒரு காலமும் இறைவன் என் அறிவுக்கு படப்போவதில்லை, என் அறிவால் அறிந்து கொள்ளப்பட போவதில்லை. அப்படியானால் என்ன செய்வது என்று கேட்டால், அந்த இறைவனை தொட வேண்டும் என்றால் என்ன? இங்கு உள்ள எல்லாவற்றையும் விட வேண்டும். விடுவதற்கு பெயர் துறவு. அதை நான் சொல்ல இருக்கிறேன், நாளை சொல்ல இருக்கிறேன். துறவு தான் விடுவது என்பது துறவு. என்றைக்கு துறவு வருகிறதோ அன்றைக்கு இறைவனை தொடலாம். இந்த புத்தியாலே தொட முடியாதவனாகிய ஆண்டவனை பற்றி சொல்வதானால் தான் வீட்டுப்பால் என்று ஒரு பால் நான் படித்திருக்க வேண்டும் திருவள்ளுவர். புத்தியால் தொட முடியாது என்று சொல்லிவிட்டு, எப்படி அறம் என்றால் என்ன, பொருள் என்றால் என்ன, இன்பம் என்றால் என்ன என்று வரையறுத்து சொன்னது போல வீட்டையும் வரையறுத்து சொல்ல முடிந்தால் உன் புத்திக்குள்ளே அவன் அகப்பட்டு விட்டான் என்று ஆகிவிடுகிறது. அதனாலே தான் திருவள்ளுவர் வீட்டுப்பாலை பாடவில்லை. ஆனால் பரிமேலழகர் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு விஷயத்தை 2 விதமாக தெரிந்து கொள்ளலாம். ஒன்று இலக்கண வகையால் தெரிவது, இன்னொன்று காரண வகையால் தெரிவது. கிட்டத்தட்ட உங்களை சாறு பிழியாமல் இந்த 3 நாளில் விட மாட்டேன். இது ஒரு வகுப்பு என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒன்று புத்தியால் தொடுவது, ஒன்று இலக்கண வகையால் தெரிவது, காரண வகையால் தெரிவது. இலக்கண வகையால் தெரிவது என்றால் எப்படி என்றால், இப்போ ஹரிசார் வீடு எங்கே இருக்கிறது என்று ஒருத்தன் என்னை கேட்கிறான் என்று வையுங்கள். நான் அவனுக்கு இப்படி போ, நான் சும்மா சொல்கிறேன், இந்த பாதையில் திரும்பு, இப்படி அதுக்கு அடுத்தது ஒரு சந்து வரும், அங்கே போ, அங்கே போனால் 3வது வீடு 32வது நம்பர் இருக்கும், அதுதான் அவர் வீடு என்று சொல்கிறேனே, இது இலக்கண வகையால் சொல்வது. வரையறுத்து சொல்லி இருக்கிறேன். அப்படி இல்லாமல் நான் இன்னார் வீடு எங்கே என்று கேட்டவுடனே காரண வகையால் சொல்வேன். காரண வகையால் என்ன என்றால், நேரடியாக எனக்கு சொல்ல தெரியாது. இப்படி எங்கேயோ ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள், இந்த இடம் இருக்கு என்று சொல்கிறார்கள், இந்த இடத்துக்கு முன்னாலே இது இருக்கும் என்று சொல்கிறார்கள், அந்த முன்னால் போனால் அவருக்கு அந்த வீடு அதுதான் என்று சொல்லுவேன். நேராக வீட்டை கையாலே காட்டுவது இருக்கிறதே, அது இலக்கண வகையால் சொல்வது.
அப்படி கையாலே காட்டாமல் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அங்கே இருக்கிறது என்று காட்டுகிறதே அது காரண வகையால் சொல்வது. கடவுளை இலக்கண வகையால் சொல்ல முடியாது, காரண வகையால் சொல்லலாம். இலக்கண வகை என்பது இப்படித்தான் என்று காட்டுவது. அப்படி இல்லை. துறவரத்துக்குள்ளே போ, துறவினுடைய முடிவிலே கடவுளை காணலாம் என்று சொல்லுகிறது இருக்கிறதே, அது காரண வகையால் சொன்னது. அதனாலே திருவள்ளுவர் வீட்டையும் சொல்லி இருக்கிறார் என்று பின்னாளிலே ஒரு புலவர் பாடி வைத்து விட்டு போயிருக்கிறார். அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நாளையும் பாடியிருக்கிறார் என்று சொல்லி வைத்து போயிருக்கிறார். ஆகவே இந்த முப்பாலைத்தான் திருவள்ளுவர் பாடினார். இது முதலிலே தெரிய வேண்டும். திருக்குறளை நாங்கள் சரிவர தமிழினம் போற்றவில்லை சார். அது என்னுடைய பெரிய கவலை. அது எங்கள் நாட்டிலேயும் தான், உங்கள் நாட்டிலேயும் தான். திருக்குறளை நாங்கள் போற்றவில்லை. ஒரு நான் இப்போ உங்களை கேட்குறேன் பாருங்க, ஒரு கல்லூரியிலையோ அல்லது ஒரு யூனிவர்சிட்டியிலையோ போய் ஒரு நூலகத்துக்குள்ளே போய் அந்த நூலகரிடம் கேளுங்கள், திருக்குறள் எங்கே இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள். திருக்குறள் எங்கே இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள். என்ன சொல்வார்கள்? இந்த தமிழ் செக்ஷனுக்குள்ள போய் பார், அப்படித்தானே சொல்லுகிறார்கள். தமிழ் பகுதிக்குள்ள போய் பாருங்கள், அங்கே தான் திருக்குறள் இருக்கும். அங்க வச்சதை விட ஒரு முட்டாள்தனம் உண்டா? நான் சொல்லுகிறேன், திருக்குறள் தமிழ் செக்ஷனுக்குள்ள மட்டும் இருக்க வேண்டிய ஒரு நூலா? நான் இப்ப கேட்கிறேன், இப்போ ஒரு மெடிக்கல் நூல், மருத்துவ நூல் ஒன்று, மருத்துவ நூல்கள் ஆங்கிலத்திலே தான் பெரும்பாலும் வந்திருக்கிறது, ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார்கள். யாராவது ஒருத்தன் அந்த புஸ்தகத்தை ஒரு லைப்ரரியில போய் கேட்டால் ஆங்கில பகுதிக்குள்ள போய் பார் என்று சொல்லுவானா? அது மருத்துவ பகுதிக்குள்ள அல்லவா இருக்க வேண்டும். அப்படி வைக்கிறதும் இல்லை. நாங்கள் தான் காலாகாலமாக திருக்குறளை தமிழ் பக்கத்துக்குள்ளே தமிழ் பாடம் படிக்கிற புத்தகமாக வச்சு விட்டோம். அதனாலே தான் பல பேர் அது தொடரானே இல்லை. ஒரு நூலகத்துக்குள்ளே திருக்குறள் எங்கெங்கே இருக்க வேண்டுமா தெரியுமா? அறம் என்ற பகுதிக்குள்ளே இருக்க வேண்டும், அரசியல் என்ற பகுதிக்குள்ளே இருக்க வேண்டும், காமம் என்ற பகுதிக்குள்ளே இருக்க வேண்டும், சமூகவியல் என்ற பகுதிக்குள்ளே இருக்க வேண்டும். இப்படி ஒரு 10 தலைப்பு சொல்லலாம் பாருங்க. இந்த எல்லா தலைப்புக்குள்ளேயும் திருக்குறளை வைத்தால்தான் நாம் தமிழர்கள். திருக்குறளுடைய மகிமை ஒன்று சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, இப்போ 1ஆம் வகுப்பு மாணவன், PhD மாணவன், இப்படி வச்சுக்கொள்ளுவோம். 1ஆம் வகுப்பு மாணவனுக்கு சொல்லுகிற ஒரு பாடத்தை PhD மாணவனுக்கு சொல்ல முடியுமா? இப்போ சிலபஸ் போடுகிறார்கள். 1ஆம் வகுப்பு மாணவனுக்கு ஒரு பாட புத்தகத்தை போடுவார்கள் சிலபஸாக. அந்த பாட புத்தகத்தை PhD மாணவனுக்கு போட முடியுமா? போட முடியாது. PhD படிக்கிற மாணவனுக்கு போடுகிற ஒரு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை 1ஆம் வகுப்பு மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் திருக்குறளை 1ஆம் வகுப்பு மாணவனுக்கும் சொல்லலாம், PhD மாணவனுக்கும் சொல்லலாம். அதுதான் திருக்குறளுடைய பெருமை. இந்த பெருமையை நாம் போற்றவில்லை. திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? அறம்தான் இந்த உலகத்திலே பெரிய விஷயம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். அதனாலே இந்த அறத்தை ஒரு சமூகத்துக்குள்ளே புகுத்தி விட்டால் அந்த சமூகத்தை எவனாலும் அழிக்க முடியாது என்று திருவள்ளுவர் நம்பினார். எவனாலும் அழிக்க முடியாது, எந்த ஆற்றல் உள்ளவனாலும் தமிழ் இனத்தை அழிக்க முடியாது. ஏனென்றால் திருக்குறள் இருக்கும் வரையும் தமிழ் இனத்தை அழிக்க முடியாது. திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறார். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த நூலை எப்படி படைக்கிறார் என்றால், ஒரு இயற்கையினுடைய வெளிப்பாடாக படைக்கிறார். அந்த படைப்பை பற்றி சொல்லுகிற பொழுது அவரே சொல்லுவார், இப்போ ஒரு வீட்டிலே ஒரு பெரிய கேக் பர்த்டேக்கு, பிள்ளையினுடைய பர்த்டேக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ என்ன செய்வாள் பெற்ற தாய்? இந்த பிள்ளைக்கு கேக் கொடுக்க வேண்டும். அன்புள்ளவள் அப்படியே முழு கேக்கை மல்லியா வாய்க்குள்ள வைக்க முடியும்? முதல் அதை ஒரு 4 துண்டா வெட்டுவாள். இந்த பெரிய கேக்கை 4 துண்டா வெட்டுவாள். அதுவே இவ்வளவு பெருசா இருக்கும். அதை வாய்க்குள்ள வைக்க முடியுமா? அதையும் வாய்க்குள்ள வைக்க முடியாது. பிறகு அதை இன்னும் அந்த 4 துண்டில் ஒரு துண்டை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுவாள். அதே பெருசா இருக்கும், வைக்க முடியாது. பிறகு என்ன செய்வாள்? அந்த ஒரு துண்டை எடுத்து ஒரு 10 பீஸ் ஆக்குவாள். அதுல ஒரு துண்டு எடுத்து பிள்ளைக்கு கொடுப்பாள். பிள்ளை அழகாக ஆனந்தமாக சாப்பிடும். பிறகு எல்லா பீஸையும் சாப்பிடும். இதுதானே வழக்கம். இதைத்தான் திருவள்ளுவர் செய்தார். அறம் என்கின்ற அந்த பெரிய கேக்கை 3 பெரிய துண்டாக வெட்டினார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த பிரிவெல்லாம் தெரியாட்டி பாருங்க, திருக்குறளுக்குள்ள போக முடியாது.
அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பீஸாக வெட்டினார். வெட்டிவிட்டு சாப்பிட முடியுமான்றா முடிய இல்லை. பிறகு ஒரு பீஸை எடுத்தார், அதை இன்னும் கொஞ்சம் துண்டுகளாக வெட்டினார். அந்த துண்டுகளுக்கு இயல் என்று பெயர். அந்த இயலையும் சாப்பிட முடியல பிள்ளையினாலே. பிறகு அதை துண்டா வெட்டினார், அந்த துண்டுக்கு அதிகாரம் என்று பெயர். எத்தனையோ அதிகாரங்களுக்காக நாங்கள் போட்டி போடுகிறோம். திருக்குறள் அதிகாரம் மட்டும் நம் கையில் இருந்தால் எவராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதிகாரம் என்று அந்த ஒவ்வொரு துண்டுக்கும் பெயர். அதையும் பிள்ளையாலை சாப்பிட முடியல. பிறகு அதை ஒவ்வொரு துண்டையும் 10 துண்டாக பேசினார், வெட்டினார். அந்த 10 துண்டுக்கும் குறள் என்று பெயர். இதுதான் திருக்குறள் அமைப்பு முறை. ஒவ்வொரு குறளாக எடுத்து சாப்பிட வேண்டும். கேக்கை விட சுவையானது. அது நமக்கு புரியவில்லை. ஒரு துண்டை சுவைத்தோமானால் முழு கேக்கும் எனக்குத்தான் என்று சொல்லுவோம். அதுதான் அங்கே இருக்கிற சிறப்பு. இந்த திருக்குறளை எடுத்து வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்? அறத்துப்பால் என்ற பகுதி தான் இந்த முறை நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயம். ஒரு முன்னுரை தான் சொல்ல போகிறேன். நான் எத்தனை மணி வரையும் பேசுறதுங்க? இல்லை, நீங்கள் நேரத்தை சொன்னால் நான் மிச்சத்தை நாளைக்கு முடிச்சோம். சரி, அப்போது இன்றைக்கு நான் இல்லறம் பேசலாம் என்று நினைத்து முன்னுரையினாலே கொஞ்சம் நீட்டி விட்டேன். இப்போ என்ன செய்கிறார்? இந்த அறத்துப்பாலிலே 4 இயல்கள், பெரிய பீஸ். முதல் இயலுக்கு பாயிரவியல் என்று பெயர், அடுத்ததற்கு இல்லறவியல் என்று பெயர், அடுத்ததற்கு துறவரவியல் என்று பெயர், அடுத்தது ஊழியல் என்று பெயர். இந்த 4 இயல்கள். இந்த பாயிரவியல் என்றால் என்ன என்றால், நம்முடைய பெரியவர்கள் ஒரு முறை வைத்திருந்தார்கள். ஒரு நூலை படிக்கிறதுக்கு முன்பு அந்த நூல் என்ன விஷயத்தை சொல்ல போகிறது என்பதை முன்னையே சொல்ல வேண்டும். என்ற எல்லா புஸ்தகத்தையும் படிச்சு இது என்ன புஸ்தகம் என்று தெரிஞ்சு கொண்டு படிக்க முடியுமா? நூலை படிப்பதற்கு முன்பு இந்த நூல் எதை சொல்லுகிறது என்று தெரிந்தால்தான் அந்த நூலுக்குள்ளே எனக்கு எல்லாம் எல்லாருக்கும் தேவையில்லை, எல்லாம் எல்லாருக்கும் தேவையில்லை. ஆகவே இது எனக்கு தேவையானதா என்று தெரிந்து கொண்டு படிக்க வேண்டுமானால் நூல் முகப்பிலே இந்த நூல் என்ன சொல்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்ப எல்லாம் எழுதுகிறார்கள், முன்னுரை, பொழிப்புரை, மதிப்புரை என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அது அந்த காலத்தில் பாயிரம் என்று அதுக்கு பெயர். இப்ப எழுதுகிற முன்னுரை என்றால் என்ன? ஒருத்தர் கொண்டு ஒரு புத்தகத்தை எனக்கு தந்து முன்னுரை எழுதுங்கள் என்றால் அவரை எவ்வளவு புகழ முடியுமோ புகழ்ந்து எழுதி தள்ளி இதை போல நூல் இல்லை என்று சொல்லிவிட்டு கொடுத்து விடுவேன். நானே படிச்சிருக்க மாட்டேன், அது வேற விஷயம். பழைய காலத்திலே அப்படி செய்ய மாட்டார்கள். முன்னுரை என்றால் அந்த நூல் முழுவதும் படித்து இந்த நூல் என்ன சொல்கிறது என்று இந்த பாயிரத்திலே இருக்க வேண்டும். அதுக்கெல்லாம் இலக்கணம் எழுதி இருக்கிறார்கள். அதை நான் இப்ப சொல்ல இல்லை. அப்போ இந்த பாயிரவியல் என்ன செய்கிறார்? திருக்குறள் என்ன சொல்ல வருகிறது என்பதை முன்னுக்கு சொல்லுகிறார். அறத்துப்பாலிலே 4 இயல் என்று சொன்னேனே, அதுல 2 இயல் தான் அறம். முன்னுக்கு வருகிற பாயிரவியலும் அறம் இல்லை, ஊழியலும் அறம் இல்லை. அதை நான் பின்னுக்கு சொல்லுவேன். முன்னுக்கு சொன்ன ஏனென்றால் இங்கே திருக்குறள் புத்தகத்தை எடுத்து பார்த்தால் துறவரவியல் முடிந்தோடனே அறத்துப்பால் முற்றிற்று என்று பழைய புத்தகங்களிலே போட்டிருப்பார்கள். இது 2ம் தான் அறம். அப்போ முன்னுக்கு சொன்ன பாயிரவியல் என்ன சொன்னார்? இந்த புஸ்தகம் என்ன சொல்ல போகிறது? சுருங்க சொல்லுகிறேன். இது ஒவ்வொன்றையும் மணித்தியால கணக்கிலே சொல்லலாம். இந்த முதல் பாயிரவியல் என்ன? 4 அதிகாரம் வைத்தார். என்ன அதிகாரம்? கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். இந்த 4 அதிகாரம். இது என்ன சார் 4 அதிகாரம் என்றால், நான் சுருக்கமாக என் மாணவர்களுக்கு சொல்வது, அதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. இந்த உலகம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் கடவுள் என்று ஒருவன் இருக்கிறார் என்பதற்கு அதுதான் சாட்சி. அதுதான் சாட்சி. இந்த உலகத்தை பார்த்த பிறகும் ஒருவன் கடவுளை நம்பவில்லை என்றால் அவனுக்கு கூர்த்த நுண்ணறிவு இல்லை என்று அர்த்தம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது என் கருத்து பாருங்க. இது ஏன் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு அம்சமும் எனக்கு இறைவனை உணர்த்தி கொண்டுதான் இந்த உலகத்திலே இருக்கிறது. இப்போ நான் சும்மா கேட்கிறேன், ஹரித்யாராஜன் சார் அல்லது கருமுத்துக்கண்ணன் சார் மதுரையிலே பெரிய ஆட்கள். நான் இலங்கையிலே மூலையிலே இருக்கிற யாழ்ப்பாணத்திலே அதுக்கு மூலையிலே இருக்கிற ஒரு கிராமத்திலே பிறந்தவன். நான் இந்த சபையிலே வந்து உட்கார முடியுங்களா? எனக்கு என்ன தொடர்பு? இப்போ சிவசாமி சார் வந்தா, ஞானசம்பந்தன் சார் வந்து இதில் உட்கார்ந்தா சரி, அவங்க இந்த ஊர் தொடர்பு உள்ளவங்க. எனக்கு என்ன சார் தொடர்பு? என்னை இதிலே கொண்டு வந்து உட்கார வைத்தது எது? ஏதோ ஒரு சக்தி உட்கார வைத்தது அல்லவா? நீ கடவுளை நம்ப வேண்டாம், அந்த சக்தியை நம்பு. அதற்குத்தான் நாங்கள் கடவுள் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கு தான் கடவுள் என்று பெயர் வைத்திருக்கிறோம்.
ஆகவே உலகத்திலே ஏத்துக்கும் இறைவன் என்று ஒரு துளியும் அசையாது, அணுவன்றி அவனன்றி அணுவும் அசையாது என்று சொல்வார்களே, அது உண்மை. கோடையிலே மாறி பெய்கிறது, மாறியிலே வெயில் அடிக்கிறது, ஒன்றும் விளங்க முடியவில்லை. இதற்கு மேலே எங்கேயோ ஒரு சக்தி இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் என்ற ஒன்றை பார்த்த உடனே திருவள்ளுவருக்கு கடவுள் ஞாபகத்துக்கு வந்தார். கடவுள் வாழ்த்து என்ற ஒரு பகுதியை படித்தார். கடவுள் தான், எல்லாம் கடவுள் தான். சரி, அதற்கு பிறகு வான் சிறப்பு என்ற நூல். வான் சிறப்பிலே என்ன சொல்லுகிறார் என்றால் மழையினுடைய சிறப்பை சொல்லுகிறார். மழையினுடைய சிறப்பை சொல்லுகிறார். மழைக்கு அது திருக்குறளை மட்டும் சார் நான் நினைக்கிறேன் வருஷ கணக்கிலே பேசினாலும் பேசி முடியாது. பேசி முடிஞ்சாதான் இப்ப என்ன ஆக போகிறது நான் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த மழை என்ற அதிகாரத்தை ஏன் வைத்தார் தெரியுமா? கடவுளினுடைய வெளிப்பாடு உனக்கு எப்படி தெரியும் என்றால் இயற்கை ரூபமாக தெரியும். அதை புரிந்து கொள். கடவுளினுடைய வெளிப்பாடு இயற்கையினுடைய வடிவமாகத்தான் தெரியும். அந்த இயற்கை வடிவத்துக்குள்ளே கடவுளினுடைய கருணை பொழிந்திருக்கிறது. அதற்கு நல்ல சான்று இயற்கையினுடைய ரூபமாக இருக்கிற மழை. மழை எங்கே இருந்து வருகிறது? மேலே இருந்து கீழே வருகிறது. அவதாரத்துக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது மேலிருந்து கீழ் வருவது என்று சொல்வார்கள். அது எல்லோரையும் வாழ வைக்கிறது. மழையும் எல்லோரையும் வாழ வைக்கிறது. ஆகவே மழை என்பது இறைவனுடைய கருணைக்கு சான்று. ஆகவே கடவுளை சொன்னவர் அதற்கு பிறகு கடவுளுடைய கருணையினுடைய ரூபமாக இருக்கிற இயற்கையை பாட வேண்டும். இயற்கையிலே இறைத்தன்மை கொண்டதாகிய மிக நுட்பமான பகுதி மழை என்றபடியால் அடுத்த அதிகாரம் மழைக்கு வைத்தார். அப்போ இறைவனுக்கு பிறகு இயற்கை. அதற்கு பிறகு இந்த இயற்கைக்குள்ளே பல ரகசியங்கள் பொதிந்து கிடக்கின்றன. அதற்கு பெயர்தான் அறம். இங்க பாருங்க, நான் சுருக்கமா சொல்றேன். இப்ப முழுக்க சொல்ல வேணும் என்று இப்ப என்ன அவசியம்? சொல்றதை சரியா சொல்லிட்டு போவோம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் மழை நேரம் ஒரு பிள்ளை வீட்டில் இருந்து புறப்படுறான். வீட்டில இருந்து விளையாட போறேன்னு அம்மா சொல்றாள், அடே போகாதடா. ஏனம்மா நான் போகக்கூடாது என்று கேட்கிறான். மழை பெய்யுதுடா. மழை பெஞ்சா என்ன, நான் போனக்கூடாது, மழையில நினைஞ்சாடா உனக்கு ஜலதோஷம் பெருமடா அம்மா சொல்றாள். இந்த பிள்ளை சொல்றான், போடா அம்மாவை பார்த்து, போம்மா உனக்கு பைத்தியம், ஜலதோஷம் வராது ஒன்றும் வராதுன்ட்டு போறான். மழையில போய் விளையாடுகிறான். வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கு ராத்திரிக்கு காய்ச்சல். இப்ப நான் கேட்கிறேன், இந்த காய்ச்சல் எப்படி வந்தது? அம்மா சொன்னபடியால் தான் வந்ததோ, அல்லது அம்மாவுக்கு தீர்க்க தரிசனம் ஏதாவது தெரியுமோ? மழையில நினைஞ்சால் காய்ச்சல் வரும் என்று அம்மாவுக்கு தெரிந்திருக்குமோ? ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு வாழ்ந்து வாழ்ந்து பழக்கம் இருக்கிறது. அவள் நனைந்திருப்பாள், மழையிலே காய்ச்சல் வந்திருக்கும். அவளுடைய தாய் நனைந்திருப்பாள், காய்ச்சல் வந்திருக்கும். இதை பார்த்து பழகினதாலே அவளுக்கு இந்த மழையிலே நனைந்தால் காய்ச்சல் வரும் என்ற ரகசியம் தெரிகிறது அல்லவா? இது அனுபவ வெளிப்பாடு. இப்படி இது வெளிப்படையான ஒரு ரகசியம், இயற்கைக்குள்ள இருக்கிற ஒரு வெளிப்படையான ரகசியம். வெளிப்படாத நுண்மையான ரகசியங்கள் பல இருக்கின்றன. இந்த ரகசியங்களை யார் தெரிந்து கொண்டு வெளிப்படுத்து? இறைவன் இயற்கையை படைக்கிற பொழுது எத்தனையோ நுட்பமான அறக்கூறுகளை எல்லாம் அதுக்குள்ளே பொருத்தி இருக்கிறான். அந்த அறக்கூறுகளை யார் தெரிந்து கொள்ள முடியும்? மழையில நஞ்சா காய்ச்சல் வரும் நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், அம்மாவும் சொல்லலாம். இதை விட நுட்பமான விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அறத்தை மீறுகிறாயா? அறத்தை மீறினால் உனக்கு அழிவு வரும். இதுக்கு என்ன சான்று? ஒன்றும் தெரியாது. பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நடந்திருக்கிறது. இதுதான் சான்று. இந்த நுட்பத்தை யார் கண்டுபிடித்து சொன்னார்கள் என்று சொன்னால், காய்ச்சல் வருவதை அம்மா சொன்னால், அறநுட்பங்களை எல்லாம் யார் சொல்ல முடியும் என்றால், எவருக்கு இந்த இயற்கையினுடைய ரகசியம் விளங்குகிறதோ அவர்தான் சொல்ல முடியும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இயற்கையை படைத்தவன் இறைவன். ஆகவே இந்த அறநுட்பங்கள் யாருக்கு தெரிந்திருக்கும்? இயற்கையை படைத்த இறைவனுக்கு தான் தெரிந்திருக்கும். அப்படித்தானே தெரிந்திருக்கும். ஆனால் இறைவன் சொல்ல போவதில்லை. அப்ப யார் சொல்ல முடியும் என்றால், இறைவனுக்கு சமமானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு இறைவன் படைத்த அந்த இயற்கையினுடைய நுட்பம் விளங்கும். இறைவனுக்கு சமமானவர்கள் யார் என்றால், துறவை பூண்டு அந்த துறவின் மூலமாக இறைத்தன்மையை எவர்கள் பெற்றார்களோ அவர்களுக்கு இந்த இயற்கையினுடைய ரகசியம் விளங்கும் என்றபடியால் தான் நீத்தார் பெருமை என்ற ஒரு அதிகாரத்தை 3வது அதிகாரமாக வைத்தார். துறவி தாண்டா இதுக்குள்ள என்னென்ன வரும். துறவி சொன்னா அதை நம்பு. நான் இப்பத்த துறவிகளை சொல்லவில்லை. அப்படி நம்பி பல பேர் கெட்டு விட்டார்கள். அது வேற. உண்மை துறவி ஒன்றை சொன்னால் அதுக்குள்ளே ஏதோ இருக்கிறது. ஏனென்றால் அவன் வியாபக அறிவு பெற்று விடுகிறான்.
அவனுக்கு நம்மை போன்ற சிற்றறிவில்லை, உலகம் முழுவதும் பரவுகிற அறிவு. அந்த வியாபக அறிவு இருக்கிறதுனாலே இறைவன் என்னென்ன பற்றி எப்படி எப்படி படைத்திருக்கிறான் என்பதை அவனாலே தெரிந்து கொள்ள முடியும். அவன் சொன்னால் அவன் சொல்வதுதான் அறம், அதை தெரிந்து கொள் என்பதற்காகத்தான் நீத்தார் பெருமை என்று ஒரு அதிகாரம். நீத்தார் என்பது துறவி. இங்க பாருங்க, திருக்குறள்ல 2 இடத்துல துறவி வந்து விட்டது. ஒன்று பாயிரவியல்லே நீத்தார் பெருமையிலே ஒரு துறவி, துறவரவியல்லே வருகிற துறவி ஒரு துறவி. என்னது, ஏன் துறவுக்கு 2 இடம் வைக்க வேண்டும் என்று கேட்டால், இது வேற துறவி, அது வேற துறவி. அது என்ன சார் வேற வேற துறவி என்றால், இது முற்றும் துறந்த துறவி. நீத்தார் பெருமை என்று வருகிறதிலே வருகிறவன் முற்றும் துறந்த துறவி. துறவரவையிலே வருகிறவன் துறவு நோக்கி முயற்சிக்கிறவன். அவன் முற்றும் துறந்திருக்க மாட்டான், அப்பப்ப கொஞ்சம் விட்டிருப்பான். நான் வழக்கமாக சொல்றது, இப்போ நீங்கள் எல்லாருமே துறவிதான், நம்புவீர்களா? நாங்கள் காவி போடலை சார், ருத்ராக்கம் போடலை சார். காவி போட்டு ருத்ராக்கம் போட்டாலும் துறவி இல்லை, அது வேற. ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் துறவி தான். எப்படி துறவி என்று கேட்டால், இப்போ உங்களில் ஒருத்தர் ரொம்ப நாளாக காப்பி குடித்தவர், இப்போ காப்பி குடிக்காமல் விட்டுருப்பார், போன வாரத்தில் விட்டுருப்பார். இப்போ நான் சொல்கிறது, அவர் காப்பி துறவி. கறி சாப்பிட்டு கொண்டிருந்தவர் நான் கறி சாப்பிட்றதுலேருந்து விட்டுருப்பார். அவராக விட்டுருக்க மாட்டார், டாக்டர் சொல்லியிருப்பார் இது சாப்பிட்டா போயிருவேன் என்று சொல்லியிருப்பார், ஆகவே விட்டிருப்பார். அவன் கரித்துறவி. நான் இது ஒரு விளையாட்டாகவும் சொல்லுகிறேன், சீரியஸாகவும் தான் சொல்றேன் பாருங்க. எதை எதை விடுகிறாயோ அது அதிலே இருந்து நீ துறக்கிறாய். துறக்க முயற்சிக்கிறவன் எல்லாரும் துறவிதானே. ஆகவே துறவரவியல்லே சொல்லப்பட்ட துறவிகள் எல்லாம் துறக்க நோக்கி முயற்சிக்கிறவர்கள். அதனால் முயல்வாருள் எல்லாம் தலை என்றார் திருவள்ளுவர். ஆரம்பத்திலே அந்த பாயிரத்திலே சொல்லப்பட்ட துறவி முற்றும் துறந்த துறவி. அதான் நீத்தார் என்று இறந்த காலத்தில் முழுக்கம் முடிச்சுட்டான் அவன். அவனுடைய துறவு முற்றும் துறந்த துறவு. அவனாலே தான், முற்றும் துறந்த துறவியாலே தான் இயற்கை ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்றபடியால் 3ஆம் அதிகாரத்திலே அவன். 4வது அதிகாரம் என்ன சொன்னார்? அவனாலே சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை என்ன, அரண் வலியுறுத்தல், அறத்தினுடைய வலிமை என்ன, இதுதான் இந்த பாயிரவியல்லே சொன்னது. சொல்லிவிட்டு நேராக உள்ளே போகிறார். உள்ளே போனால் அறத்தை சொல்ல வேண்டும். அறத்தை சொல்வதற்கு அறத்தை 2 கூறாக வெட்டுகிறார். ஒன்று இல்லறம், அடுத்தது துறவறம். அந்த இல்லற பகுதி தான் இன்றைக்கு நான் பேச வேண்டிய பகுதி. இல்லறம் என்றால் என்ன, துறவரம் என்றால் என்ன? பாருங்கள், தமிழர்களுடைய பெருமை. இப்போ யாராவது ஒரு பையனை பார்த்து, தம்பி உனக்கு எப்போ கல்யாணம் என்றால் அவன் வெட்கப்படுறான். பொதுவான ஒரு இயல்பில் யாராவது பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டியாப்பா, கல்யாணம் உனக்கு எப்போன்னு கேட்டால் வெட்கப்படுவான், தலையை குனிவான். அப்போ ஏன் வெட்கப்படுறான் என்றால், கல்யாணம் என்றது ஒரு வெட்கப்படுற விஷயமா அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. கல்யாணம் என்றால் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேனே, கல்யாணம் என்றால் செக்ஸ் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. தமிழர்கள் தான் அதற்கு என்ன பெயர் வைத்தார்கள்? அறம் என்று பெயர் வைத்தார்கள். அறம், வீட்டிலே இருந்து செய்யப்படுகிற அறம்தான் திருமண வாழ்வு. அதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? நாம் தானே நம் மூதாதையர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப வெள்ளைக்காரனை தானே கடைபிடிக்கிறோம். அவன் சொல்றது, அவனுக்கு இல்வாழ்க்கை என்பது அறம் இல்லை, அவனுக்கு செக்ஸ் தான். அதனால தான் அவனை பின்பற்றி நம்ம பையனும் வெட்கப்படுகிறான். இல்லறம் என்பது என்னவென்று கேட்டால், கடவுள் பண்ணி இருக்கிற அற்புதத்தை எப்படி சொல்லி முடிப்பது? எப்படி சொல்லி முடிப்பது? இப்போ எனக்கு இந்த நேரத்திலே ஒரு பிரச்சனை. 8 மணிக்கு 10 நிமிஷமோ 7 நிமிஷம் இருக்கு போல இருக்கு. 8:30 மணி மட்டும் நடத்துங்களாங்களா? சரி, 8:30 மணி தான் உங்கள் நிகழ்ச்சி நேர டைம். 8:30 மணி மட்டும் சொல்கிறீங்க. இப்போ இந்த இல்லறம் என்றால் என்ன? கடவுளுடைய அற்புதத்தை சொன்னேன். எங்களுக்கு 4 நிலைகள் உண்டு. நம்முடைய பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கார்கள். பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். 4 நிலை. புருடார்த்த இது 4 நிலை சொல்லுகிற நிலை என்று இதை பிரிக்கிறார்கள். அதாவது ஒருவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய 4 பிரிவுகள். ஒன்று பிரம்மச்சாரியம். அடுத்த இந்த சொல்லுகள் எல்லாம் வடமொழியிலே வந்ததாலே, நமக்கு வடமொழியை பிடிக்காததாலே இந்த சொல்லும் பிடிக்காம போச்சு. எப்பேர் பெரிய தவறு.
நான் சொல்றது சொல்லுல ஒண்ணுமில்லை சார், பொருள்ல தான் எல்லாமே இருக்கிறது. இந்த சொல் என்ன சொன்னது? பிரம்மச்சாரியம் என்றால் என்னவென்று கேட்டால் கற்கும் பருவம். தமிழ்ல சொல்லிவிட்டேனே. ஒருவனுடைய பிரம்மச்சாரிய காலப்பகுதி என்றால் கற்கும் பருவம் என்று அதற்கு பெயர். அதற்கு பிறகு கிருகஸ்தம் என்றால் வாழும் பருவம். வானப்பிரஸ்தம் என்றால் அதில் இருந்து ஓயத் தொடங்கும் பருவம். சந்நியாசம் என்றால் முற்றாக ஓயிற பருவம். இதுதான் 4 நிலை. இந்த 4ம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வரும். தப்பலாம் என்று ஒரு பிள்ளை நினையாதீர்கள். தமிழர்கள் வாழ்க்கையில மட்டும்தானா என்றால் இல்லை. வெள்ளைக்காரனாக இருக்கட்டும், ரஷ்யனாக இருக்கட்டும், சீனனாக இருக்கட்டும், எல்லார் வாழ்க்கையிலும் இந்த 4 கூறு உண்டு. என்ன கூறு? படிக்கிற பருவம், பிறகு வாழுகிற பருவம், வாழ்க்கையிலிருந்து ஓயிற பருவம், அதற்கு பிறகு முற்றாக துறக்கிற பருவம். இந்த 3 பருவம் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வரும். 4வது பருவம் சில பேருக்குத்தான் ஒரு பிறவியிலே அமையும். சந்நியாசம் என்பது எல்லாருக்கும் ஒரு பிறவியிலே அமையாது. இந்த 4 நிலை இருக்கிறதே. இந்த கற்கும் பருவம் என்கிற வயது கடவுள் அதுக்கேற்ற மாதிரியே எல்லாம் இந்த என்ன செய்திருக்கிறார்? பிளான் பண்ணி இருக்கிறார். 12 வயது வரைக்கும் நம்ம வீட்டு பையனும் அடுத்த வீட்டு பெண்ணும் கூச்சம் இல்லாம ஒரு வீட்டு முத்தத்திலிருந்து விளையாடுகிறார்கள். இயற்கையா இல்லையா? அந்த பிள்ளைக்கே ஒரு 14 வயசு வந்துட்டா இவனை பார்த்து அது வெக்கப்படுது, அவனை பார்த்து இது வெக்கப்படுது. 2 பேரும் ஏதோ முகத்தை திருப்பி கொண்டு போகிறார்கள். இது கடவுள் செய்து வைத்திருக்கிற ஒரு நுட்பமான வேலை. ஏன் பிறந்த 2 வயசுலேயே இந்த வீட்டு பிள்ளை அந்த பிள்ளையை பார்த்து வெக்கப்படவும், அந்த பிள்ளை வீட்டு பிள்ளை இந்த வீட்டு பிள்ளையை பார்த்து வெக்கப்படவுமாக ஏன் கடவுள் படைக்கவில்லை? கடவுள் நினைக்கிறார், இந்த ஆரம்ப பருவம் தான் உன்னுடைய கற்கும் பருவம். கற்கிற பருவத்திலே உன்னுடைய மனம் அலையக்கூடாது. ஆகவே ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல், காம நுகர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய பருவத்திலே படித்து விடு. இதுதான் ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு படிப்பை சொல்லித்தந்த முறை. பிரம்மச்சாரியம் என்பது அதுதான். படிக்கிற காலத்திலே ஒருத்தனுக்கு இந்த காமம் முதலிய என்பது ஒன்றும் இருக்கக்கூடாது. இருந்தா அவனுக்கு படிப்பு வராது. இப்ப வெள்ளைக்காரர்கள் இந்த சிஸ்டத்தையே மாத்திட்டார்கள். அதை சொல்ல போனா எனக்கு நான் நேரத்தை இன்னும் வீணாக்கணும் ஆகுவேன். சிஸ்டத்தையே மாத்திட்டார்கள். தமிழர்கள் அந்த சிஸ்டத்தை விட்டு போகவில்லை. ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவன் போய் பாடம் கேட்க போனான். அந்த காலத்திலே இந்த குருகுல முறை தான் இருந்தது. குருகுல முறை என்றால் மாணவனை கொண்டு போய் ஆசிரியர் வீட்டிலேயே விட்டுடுவார்கள். அங்கேயே மாணவர்கள் இருந்து படிப்பார்கள். அந்த குருவனுடைய பத்தினி சாப்பாடு போடுவார், அவர்கள் சாப்பிடுவார்கள். இதுதான் அந்த வழக்கம். ஒரு பையனை கொண்டு போய் விட்டார்கள். அந்த வீட்டிலே ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. இதெல்லாம் மூடத்தனம் என்று நினைத்து விடாதீர்கள். அதெல்லாம் சொல்வதானால் ஒரு வருஷம் தொடர் பேச்சு பேச வேண்டும். அதுக்கெல்லாம் காரணத்தோடு தான் கொண்டு போய் அங்கே விட்டார்கள். விட்ட உடனே அந்த பையன் போயிருந்தான், படித்த உடனே ஒவ்வொரு நாளும் படிப்பு முடிந்தோடனே சாப்பிட காலம் பெறும் கை கால் கழுவி வந்து உட்காருவார்கள். குரு ஒரு திண்ணையிலே உட்காருவார், மாணவர்கள் எல்லாம் மற்ற திண்ணையிலே உட்காருவார்கள். அந்த குரு பத்தினி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். சாப்பாடு போட்டோடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுவார்கள். குரு கை கழுவினோடனே அவர்கள் கை கழுவுவார்கள். இது அந்த வீட்டிலே வழக்கம். ஒரு நாள் அந்த அம்மா சாப்பாடு போடுகிறார். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாகிவிட்டது, பருப்பு போட்டாகிவிட்டது, நெய் கொண்டு வந்து விட்டு விட்டார். நெய் விட்ட உடனே குரு சாப்பாட்டில் கை வச்சு சாப்பிட்டார். அதெல்லாம் ஒரு மரபு. நமக்கு மூத்தவர்கள் சாப்பிட்ட பிறகு நாம சாப்பிட வேண்டும். அப்ப இந்த பிள்ளைகளும் சாப்பிட தொடங்கினார்கள். ஒரு மாணவன் அந்த சாப்பாட்டை எடுத்து வாயில வச்சான். வாயில வச்சோன்னே தூ என்று துப்பினான். இந்த எல்லா பிள்ளைகளும் குருவுக்கு முன்னாலே இப்படி துப்பிட்டானே என்று ஆச்சரியப்பட்டார். குரு கேட்டார். குரு கோவப்பட இல்லை. என்னப்பா என்றார். அவன் சொன்னான், சாமி, அம்மா தவறுதலாக ஏதோ அந்த நெய் சட்டியை மாற்றி கொண்டு வந்து விட்டார்கள் போல் இருக்கிறது. நெய்க்கு பதிலாக வேப்பெண்ணெயை விட்டுவிட்டார்கள். வேப்பெண்ணெய் கசப்பு கசக்கிறது, அதான் துப்பிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கள் என்றான். குரு பார்த்துட்டு சொன்னார், எழும்படான்றார். எழும்பிட்டான். உனக்கு இன்றையோட படிப்பு முடிஞ்சது, நீ போன்றார். அவன் போயிட்டான். நான் கண்டா இதுதான் சான்ஸ், வீட்டுக்கு போயிடுவோம். அவன் படிக்க விருப்பத்தோடு வந்தவன், ஐயோ இப்படி தவறு நடந்து போய்விட்டது என்று கைகள் ஒரு இடத்துல போய் நின்றாள். எல்லாரும் சாப்பிட்டு முடிந்தது, வருகிறார்கள், எல்லாம் கழுவுற. குரு வந்து கைகள் வினப்படுது. இவன் காலில் விழுந்தான். ஐயா, நான் வேணுமென்று செய்யவில்லை, கசந்தது, அதனாலே துப்பி விட்டேன், என்னை வீட்டுக்கு அனுப்பாதீர்கள், பாடம் சொல்லித்தாருங்கள். அவ்வளவு படிப்புல ஆர்வம். குரு சொன்னார், இல்லைப்பா, உனக்கு படிப்பு போதும். சுவாமி, நான் தவறு செய்திருந்தா மன்னிச்சுட்டு எனக்கு பாடம் சொல்ல வேணும். அப்ப குரு அவனை தனியா கூட்டின்னு போய் சொன்னார், நீ ஒரு தவறும் பண்ணலப்பா. நீ வேப்பெண்ணெய் கசப்பு கசக்குதுன்றாயே, உண்மையில அம்மா விட்டது வேப்பெண்ணெயை தான், நெய்ய விட இல்லை, வேப்பெண்ணெய் தான் விட்டாங்க.
ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நீ எப்ப படிக்க வந்தாயோ அன்றையிலிருந்து உனக்கு வேப்பெண்ணெய் தான் விடப்படுகிறது. இன்றைக்கு வேப்பெண்ணெய் கசக்குதுன்னு தெரிந்து விட்டது அல்லவா? உனக்கு புலன்கள் வழி அறிவு போக தொடங்கி விட்டது. இனி படிப்பு ஏறாது. அதனாலே தான் வீட்டை போக சொன்னேன், போய் ஒரு கல்யாணத்தை பண்ணு. இதுதான் பழைய முறை. புலனடைக்கு படிக்க வேண்டும். அப்போ இந்த 4 முறை இருக்கிறது. அதுக்கு பிறகு பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்துக்கு பிறகு இல்வாழ்க்கை, இல்வாழ்க்கைக்கு பிறகு வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் என்ன என்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவு மேற்கொள்வது. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு ஆழமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இது தெரியாதபடியே தான் குடும்பங்கள்ல சண்டை, மாமியார் மருமகள் சண்டை. இதுக்குத்தான் நீ வாழ்ந்து நன்றாக வாழ்ந்து அனுபவித்து உன் பிள்ளை பிறக்கிறான், அவனுக்கு ஒரு மனைவி வந்து விட்டாளா, இனி நீ இல்லறத்துக்குள்ளே இருந்தாலும் ஓய்வு பெற வேண்டும். இது தெரியாட்டா சண்டை தான் வரும். ஏனென்றால் நீ இந்த வீட்டில் மருமகளா வந்த பொழுது நீ தானே எல்லாம் முடிவு பண்ணினாய். இப்போ ஒரு மருமகள் வந்து விட்டாள், அவளுக்கு கொடு சான்ஸை, நீ ஓய்வடை. இதுதான் நம் முறை. அது தெரியாவிட்டால் தான் சண்டை வருவது. அப்போ வானப்பிரஸ்தம், அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பழகி முற்றும் துரத்தல். இதுதான் 4 முறை. திருவள்ளுவர் என்ன செய்தார்? அவர் அந்த ஆளை போல ஒரு மனுஷன் கிடையாது பாருங்க. நீளமா சொல்லக்கூடாதுன்னு அந்த ஆளுக்கு தெரியும். என்றால் இந்த காலத்து பிள்ளைகள் அப்படியெல்லாம் படிக்க மாட்டார்கள் என்று அவருக்கு அன்றைக்கே தெரிந்து விட்டது. அதுதானே 4 வரியில பாடின 1.25 வரியில படிச்சுட்டு போயிட்டாரே. ரொம்ப நீளமா படிக்காத, இவ்வளவும் போதும். 1.25 வரியில படித்தா. அவர் என்ன செய்தார்? இப்போ பிரம்மச்சரியம் கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம் சந்நியாசம், 4 பகுதி வேண்டாண்டா இந்த இல்லறத்துக்குள்ளே பிரம்மச்சரியம் அடங்கும். அது ஆய்த்த நிலை, இது செயல் நிலை. துறவரத்துக்குள்ளே பிரம்மச்சரியம் வானப்பிரஸ்தம் அலையும், இது ஆய்த்த நிலை, அது முடிவு நிலை. ஆய்த்த நிலையெல்லாம் பேச வேண்டாம், நான் தனியாக 2ஆவே பிரித்து சொல்கிறேன் என்று இல்லறம் துறவரம் என்று 2 பகுதியை மட்டும் அமைச்சு அறத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார் திருவள்ளுவர். இப்படி ஒரு புலவன் கிடைப்பானா? அந்த இல்லறத்திற்குள்ளே நுழைகிறார். இல்லறத்துக்குள்ளே நுழைகிறாள். முதல் அதிகாரம் இல்வாழ்க்கை. நீங்களும் ரொம்ப கேட்டா களைச்சு போவீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் கலைக்க விடாமலே சொல்லி முடிக்கிறேன். இல்லறத்துக்குள்ளே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முதல் சொல்லுகிறார் என்றால், கல்யாணம் பண்ண வேணுமா? இந்த கேள்வியை கட்டணையே பல பேர் வேணும் வேணும்னுவான். கல்யாணம் பண்ண வேணுமா? 11 கடமைகளை நீ செய்ய தயாராக இருந்தால் மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணலாம். அது என்ன சார் 11 கடமைகள் என்று திருவள்ளுவரே சொல்லுகிறார். முதல் 3 குறளிலே சொல்லுகிறார். 11 கடமைகளை செய்ய எவனுக்கு தகுதி இருக்கிறதோ, தயார் நிலை இருக்கிறதோ, அவன் தான் திருமணம் பண்ணலாம். என்ன 11 கடமைகள் என்ற உடனே முதல் குறளிலே சொன்னார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. நீ கல்யாணம் பண்ண வேண்டுமா? திருமணமாகி மனைவியோடு வாழப்போகிறாயா? முதல் கடமை உனக்கு 3 பேரை நீ பாதுகாக்க வேண்டும். யார் அந்த 3 பேர் என்றால், இப்ப நான் சொன்னேனே, பிரம்மச்சாரி, கிருகஸ்தன், வானப்பிரஸ்தன், துறவரி, 4 பேர் சொன்னேன் அல்லவா? இதுல நடுவில் இருக்கிறவன் தான் இல்வாழ்க்கை. இவனுக்கு தான் இப்ப செய்தி சொல்லுகிறார். அப்ப அவனை விட்டுட்டு மிச்ச 3 பேரையும் நீ பாதுகாக்க வேண்டும். யார் யார? ஒரு மாணவன் வந்து உன் வீட்டு வாசலிலே நின்று பசிக்கிறது என்று கேட்டால், நீ சோறு போடாவிட்டால் நீ இல்லறத்தான் இல்லை. இல்லறத்தான் இல்லை. ஐயா, நான் படிக்க வேணும், படிப்பதற்கு எனக்கு வசதி இல்லை, உடை இல்லை, உணவில்லை, புஸ்தகம் இல்லை என்று ஒருவன் வந்து உன் வீட்டு வாசலிலே நிற்கிறானா, அவனுக்கு நீ சோறு போட்டால் தான் நீ இல்லறத்தான். இதையா அதான் ஆதிசங்கரர் வரலாற்றிலே சொல்வார்கள். ஒரு வீட்டுக்கு போகிறார், பிச்சை எடுத்து சாப்பிடுவது தான். இந்த பிச்சை என்ற சொல்ல நாங்கள் இப்போ நாசமாக்கிட்டோம். பிச்சைக்காரன் என்றால் இந்த வழி இல்லாதவனுக்கு போடுறதான் பிச்சை. துறவிக்கும் பிரம்மச்சாரிக்கும் போடுவதற்கு பெயர் தான் பிச்சை என்று பெயர். இப்ப நாம எல்லாருமே பிச்சைக்காரர் ஆகிட்டோம். இந்த பிச்சை என்பது என்ன தெரியுமா? ஒரு 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 படிக்கிற மாணவன் வந்து உன்னிடம் பசிக்கிறது என்று கேட்டால் நீ சோறு போட வேண்டும். படிக்கிற மாணவன் எந்த வீட்டுக்கும் போய் கேட்கலாம். ஒரு இல்லறத்தான் வீட்டிலே போய் நான் படிக்க வேண்டும், எனக்கு சோறு போடுங்கள் என்று கேட்டால் அவர்கள் போட்டு ஆக வேண்டும். ஒரு அம்மையார் வீட்டுக்கு போகிறார் ஆதிசங்கரர், அவர் பிச்சை எடுத்து தான் படிப்பார். பிச்சை எடுக்கிறதுல எத்தனையோ லாபங்கள் இருக்கிறது பாருங்க. ஒரு வீட்டிலே போய் கையேந்தி பிச்சை எடுத்தால் உனக்கு ஆணவம் அடங்கி போய்விடும். அதுவே ஒரு நல்ல வழி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று. விடுகிறார்கள் இல்லை என்னை சார்ந்தவர்கள். உண்மையா சொல்றேன் சார், எனக்கு பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று விருப்பம். அப்போ இந்த பிச்சை எடுக்கிறது என்பதிலே ஒரு மாணவன் போய் நின்று அந்த அம்மா வீட்டுக்கு போய் பிச்சை, அம்மா பிச்சை என்று வடமொழியிலே கேட்டான்.
அப்படி கேட்ட உடனே அந்த அம்மா, அந்த வீட்டில் வறுமை, அந்த அம்மாவோ தெய்வீகமான பெண், வறுமையாக இருக்கிற பொழுது இவன் வந்து கேட்கிறான், அங்கேயே சாப்பாடு இல்லை. ஒரு பிரம்மச்சாரி வந்து கேட்கிறானே, அவனுக்கு சாப்பாடு போடாமல் விட்டால் தவறாகி விடுமே என்று நினைச்சு அந்த அம்மா உள்ள சட்டி முட்டி எல்லாம் தட்டி பாட்டித்தது, போட ஒன்றுமே இல்லை. கடைசியா ஒரு இதை தட்டினா பழைய காஞ்ச நெல்லிக்கனி ஒன்று இருந்தது. நெல்லிக்கனி ஒன்று இருந்தது. அம்மாவுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிட்டதே என்ற மகிழ்ச்சி. அந்த நெல்லிக்காயை கொண்டு வந்து அந்த ஆதிசங்கரர் என்ற அந்த மாணவன், பிச்சை எடுத்த மாணவன் தட்டில போட்டார். மகாலட்சுமி பார்த்தாள், அதை மேலே இருந்து பார்க்கிறாள். இதை பார்த்தார் ஆதிசங்கரர், இப்படி ஒரு இல்லறமா நினைச்சிட்டு கனகதாரா சோஸ்திரம் என்று ஒரு தோத்திரம் பாடினாராம். படமொழி படிக்காதாலே நான் இழந்த விஷயங்களே பல, அதில் இதுவும் ஒன்று. பிறகு பொன்மாரியோ ஏதோ ஒன்று கண்ணதாசன் அதை மொழிபெயர்த்தார், பொன்மலை என்று மொழிபெயர்த்தார். அந்த கனகதாரா தோஸ்திரத்தை சொன்ன உடனே அந்த வீடு முழுக்க பொன்னா கொட்டிச்சான். ஆகவே இல்லற கடமையிலே முதல் கடமை பிரம்மச்சாரியை பாதுகாப்பது. கல்யாணம் பண்ணினா நீ பிரம்மச்சாரி ஒருத்தன் வந்தா அவனுக்கு சோறு போட தெரிய வேண்டும், கதவை பூட்டக்கூடாது, நாய் கடிக்கும் கவனம் என்று போட் போடக்கூடாது. இது முதலாவது. ரெண்டாவது, ஆறாவது வானப்பிரஸ்தர்கள். வானப்பிரஸ்தர்கள் என்ற யார் தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து உங்களை வாழ வச்சு விட்டு உயிர் போகாமல் வீட்டுக்குள்ளேயே எல்லாவற்றையும் ஒடுக்கி கொண்டு, பழைய காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள் பாருங்க. வயது போனவர்கள் இருந்தால் பிள்ளைகளுக்கு சமமா சாப்பிடக்கூட மாட்டார்கள். நீங்க சாப்பிட்டு மிச்சத்தை விடுங்க ஐயா, நான் சாப்பிட்றேன் என்பார்கள். அதுதான் வயது போன இந்த வானப்பிரஸ்தம். அப்படி வானப்பிரஸ்தர்களை கைவிடக்கூடாது. வர வர ஊர்களிலே இப்ப பெருமையாக சொல்கிறார்கள், எங்க ஊரிலே வயோதிபர் இல்லம் முந்தி ஒன்றும் இல்லை, இப்பொழுது 10 வந்து விட்டது என்றார்கள். ஊரோட நரகத்துக்கு போறேன் என்று அர்த்தம். வயது முதியவர்களை நீ பாதுகாக்காமல் கொண்டு போய் ஒரு இல்லத்திலே விடுவாயா? பணம் கட்டுகிறோம் சார், அது அதை விட பாவம். பணத்துக்காக உன்னை உன் பெற்றோர் வளர்த்தார்கள். ஆகவே இந்த 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 விஷயத்தில் இருக்கிறதே இரண்டாவது விஷயம், உன்னை நம்பி இருக்கக்கூடிய மூத்தவர்களை நீ காக்க வேண்டும். அதுதான் வானப்பிரஸ்தர்களை காப்பாது. மூன்றாவது, துறவிகளை காக்க வேண்டும். துறவிகளை இல்லறத்தான் காத்தால் தான் துறவி துறவியாக இருக்க முடியும். துறவி தன்னுடைய உணவுக்கு தன்னுடைய உடவுக்கு என்று பொருள் சேர தொடங்கினானால் அவன் பிறகு துறவியாக இருக்க மாட்டான். அது உங்களுக்கு தெரியும் தானே. அவன் துறவியாகவே இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அவனை இல்லறத்தை நோக்கி இழுத்து கொண்டு போய் விடுவார்கள். ஒரு ஊர்ல ஒரு துறவி, அவன் ஒரு மடத்துல தங்கி இருந்தான். 2 கோவண துண்டு தான் அவனுக்கு சொந்தமா இருந்த விஷயம். ஒரு நாள் அந்த துண்டிலையும் ஒரு துண்டு அந்த மடத்துல இருந்து ஒரு எலி தூக்கிண்டு போய்விட்டது. இருக்கிறது ஒரு துண்டு மானம் போய்விடுமே என்று பயந்து அந்த துறவி என்ன செய்தான், ஒரு பெரிய செல்வர் வீடு, நம்ம ஹரிசார் போல ஒரு வீட்டுக்கு போனான். பாரம்பரியமான வீட்டுக்கு போனார் துறவி. என்ன வேணும் என்று கேட்டார். இவர் சொன்னார், இப்படி எலி பிரச்சனையை சொன்னார். இல்லை, எலி பிரச்சனை சொல்ல இல்லை, ஒரு பூனை வேணும் என்று கேட்டார். என்று அந்த பூனை வந்தால் எலி போயிருமே என்று அர்த்தம். பூனை வேணும் என்று கேட்டார். இவர் என்ன செய்தார், சரி என்று சொல்லி, அது என்ன சார் இந்த கதை, பூனை ஒரு பூனையை வாங்கி இவர் வளர்த்தார். இந்த துறவி பூனையை வாங்கி வளர்த்தார். துறவி என்ன நினைச்சார், பூனையை வாங்கினா எலி போகும் என்று. பூனைக்கு பால் கொடுக்கணும் என்றது இவர் முதல் நினைக்க இல்லை. பூனை 2ஆம் நாள் வந்து இவரை பிராண்டுது பால் பசியிலே. அப்பதான் ஒரு பணக்கார வீட்டுக்கு போனார். போய் கொஞ்சம் பால் வேணும் என்று கேட்டார். அவன் என்ன செய்தான், 20 லிட்டர் பால் கறக்கிற ஒரு பசுமாட்டியே கொடுத்து அனுப்பிட்டான். அவனுடைய மனதுக்கு அவன் கொடுத்து அனுப்பினான். இப்போ கொண்டு வந்து வச்சு அடுத்த நாள் பூனைக்கு பால் விடலாம் பாலை கறத்தா அது 10 போத்தல் 20 போத்தல் பால் கறக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. மிச்ச பாலை, பூனை ஒரு இவ்வளவு பால் குடிச்சது இல்லை, மிச்ச பாலை கொண்டு போய் வாசல்ல இருந்து அந்த காணுக்குள்ளே கொட்டினார் துறவி. இதை முன்வீட்டு அம்மா பார்த்தது. ஐயோ, துறவி பசுப்பாலை வீட்டு வாசல்ல இருக்க சாக்கடையில கொட்டுது என்று அந்த அம்மா கேட்கமா போச்சு. அந்த அம்மா வந்தது அடுத்த நாள் சாமிகிட்ட, சாமி அதுல கொட்டுறதை நம்ம பாத்திரத்துல கொட்டுங்க நினைச்சது. சரின்னு கொட்டினார். இதை அடுத்த வீட்டு அம்மா பார்த்துட்டது. அவ்வளவும் அவளுக்கா, எனக்கும் கொஞ்சம் கொட்டுங்க நினைச்சது. இப்படியே அந்த பாலுக்கான கிராக்கி கூடி கொண்டு போனோடனே சாமி பார்த்தது, இதை ஏன் சும்மா கொட்டுவான். சாமி பார்த்தது, இனிமேல் 1 லிட்டருக்கு இவ்வளவு பணம் தந்தா தான் நான் பால் தருவேன். சாமி ஒரு டிமாண்ட் உண்டாக்கிட்டது. இப்படியே போக 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 சாமிகிட்ட பணம் சேர்ந்தது. பணம் சேர்ந்து சாமிக்கு இப்ப பணம் சேர்ந்தோன்னா சாமி என்ன நினைச்சது, சும்மா இந்த வெறுநிலத்துல படுத்து முதுகெல்லாம் வலிக்குதே, ஒரு மெத்தை வாங்கி போட்டா என்னன்னு நினைச்சது. மெத்தை வாங்கி போட்டது. அடுத்த நாள் படுத்து பார்த்தது, ஐயோ கோடை காலத்துல வெக்கையா இருக்குது, ஒரு ஃபேன் வாங்கி போட்டா என்னன்னு நினைச்சது. ஃபேனை வாங்கி போட்டது.
அதுக்கும் போதாது ஒரு ஏசி பூட்டினா என்னன்னு நினைச்சது. விளம்பரத்துல ஏசி எல்லாம் சும்மா தர்றேன்றாங்களே ஒன்று வாங்கி போட்டுவோம்னு நினைச்சது. பூட்டிச்சுது. எல்லாம் பூட்டி முடிஞ்ச உடனே கடைசியா நினைச்சது, இவ்வளவும் இருக்குதே, இந்த மெத்தையில நானே தனியா படுப்பான்னு நினைச்சது. துறவு போயிடுச்சு. ஆகவே துறவி தன் பொருளை தான் தேடக்கூடாது. இல்லறத்தான் அவனுக்குரிய எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். அவனுக்கு ஊன், உடை, உறக்கம் எல்லாம் அவனுக்கு காவல் எல்லாம் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த 3 பேரையும் காப்பாற்றினால்தான் ஒரு இல்லறத்தான் ஆவான் என்றார் திருவள்ளுவர். இந்த 3 பேரையும் காப்பாற்ற வேண்டும். யார் யார்? பிரம்மச்சாரி, கிருஹஸ்தன், வானப்பிரஸ்தன். பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இந்த 3 பேரையும் காக்க வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் முதல் குறளிலேயே இல்வாழ்க்கையிலே சொன்னார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. சரி சார், 3 கடமை செய்ய வேணுமா? சரி, நாங்க செய்கிறோம். அப்ப கல்யாணம் பண்ணலாமா? இவனுக்கு கல்யாணம் பண்ற அவசரம். இந்த 3ஐயும் நான் பண்றேன் சார், கல்யாணம் பண்ணலாமா என்றான். கொஞ்சம் பொறு, இன்னொரு 3 இருக்கு என்றார். என்ன என்று கேட்டோன, துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இது 3. முதல் 3 சொன்னேன் அல்லவா, அது போதாதுடா, இன்னும் 3 இருக்கிறது. யாரு? துறந்தார், துவாதார், இறந்தார். அதானே சார், முதலே துறந்தார சொல்லிட்டீர்களே. நான் இப்ப சொல்றது அந்த துறந்தார இல்லடா. முன்னே சொன்னேனே துறவியை, அந்த துறந்தார சொல்லவில்லை. இந்த துறந்தார் யார் என்றால், பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்காமல் விட்டு வீதியிலே திரிகிறவர்களை நீ பாதுகாக்க வேண்டும். அதுதான் துறந்தார். பரிமளர் இல்லாவிட்டா இதான் நமக்கு புரியுமா? பாதுகாக்க வேண்டியவர்கள் ஒரு வீட்டிலே ஒரு பெற்றோரை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்காமல் வீதியிலே விட்டுட்டானா அவனை பழி சொல்லி கொண்டு இருக்காதே. உனக்கு கடமை இருக்கிறது. அவனை வீட்டிலே கூப்பிட்டு வைத்து அவனுக்கு உணவு, உடை கொடு. துறந்தார். துவாதார், வறுமைப்பட்டு வாடி கிடக்கிறவர்கள், அவர்களை நீ பாதுகாக்க வேண்டும். துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும். இதை படிச்சுதான் சார் நான் தமிழனுடைய நாகரிகத்தை தெரிந்து நினைச்சு கொண்டேன். இறந்தார் என்றால் யாரு தெரியுமா? திருவள்ளுவர் சொல்லுகிறார், உன் வீதி வழியாக ஒருத்தன் வருகிறான். அவன் எந்த ஊர்க்காரனோ யாரோ, திடீரென்று உன் வீட்டு வாசல்லே அவன் உயிர் போய்விட்டது. விழுந்துட்டான், சடலமா விழுந்துட்டான். அவனை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து அவனுக்கு இறுதிக்கிரியைகள் எல்லாம் நீ பொறுப்பாக நின்று செய்து அவனுடைய கடமைகளை ஆண்டுதோறும் செய்தால்தான் நீ இல்லறத்தான். துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. மறந்து போகாதீர்கள். இந்த 3 கடமை, அடுத்த 3 கடமை. திருவள்ளுவர் இப்ப 6 கடமை சொல்லிட்டாரா? சரி, 6 கடமை சொல்லிட்டீங்க சார். பிரம்மச்சாரியை பாதுகாக்க வேண்டும், வானப்பிரஸ்தனை பாதுகாக்க வேண்டும், சன்னியாசியை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாமல் விட்டவனை பாதுகாக்க வேண்டும், வறுமைப்பட்டவனை பாதுகாக்க வேண்டும். அனாதையாக வந்து ஒருத்தன் இறந்து போனால் அவனுக்கு நீயே புத்திரனாக இருந்து அவனுடைய கடமைகளை செய்ய வேண்டும். 6 கடமை செய்து முடிந்தாகிவிட்டது. வேற என்ன செய்ய வேண்டும்? இனி கல்யாணம் பண்ணலாமாண்டா. இனி கல்யாணம் பண்ண இப்பவும் பண்ணப்படாதடா. இன்னும் ஒரு 5 கடமை இருக்கிறது. அதையும் செய்த பிறகுதான் கல்யாணத்தை பற்றி நீ நினைக்க வேண்டும். என்ன கடமை சார் என்று கேட்ட உடனே சொன்னார், தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்னும் ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இந்த 5 கடமையும் செய்ய வேண்டியது இல்லறத்தானுடைய கடமை. அது என்ன சார்? தென்புலத்தார். தென்புலத்தார் என்றால் பிதுர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். பிதுர்கள் என்றால் யார் என்றால், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பிதுர்கள் என்றால் உங்களுடைய மூதாதையர்கள். மூதாதையருக்கு நீ இயற்ற வேண்டிய கடன் இருக்கிறது, மறந்து போகாது. இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த சீட்ல உட்கார்ந்து இவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு முன்னாலே நான் உட்கார்ந்து பேசுகிறேன் என்றால், நான் பெருமைக்கு இதை சொல்றதா நினைக்காங்க, பேசுகிறேன் என்றால் இதுக்கு நான் தான் காரணனா? இந்த அறிவை எனக்கு நானே தேடிக்கொண்டதா? என் தந்தை தேடி, என் பாட்டன் தேடி, என் பூட்டன் தேடி, அவர்களெல்லாம் தேடி தேடி வச்ச மிச்சமெல்லாம் தான் எனக்குள்ளே வந்து இந்த சீட்ல என்ன உட்கார வச்சிருக்கிறது. உங்களையும் அப்படித்தான். பரம்பரை பரம்பரையாக வந்த அறிவு, ஆற்றல் எல்லாம் சேர்ந்துதானே நீ தனி ஒரு ஆளா, சுயம்புவா? அப்படி எத்தனையோ பேருடைய நன்றியை பெற்று வாழ்ந்த நீ வாழ்க்கையிலே ஒரு நாளாவது அவனுக்கு நன்றி கடன் செய்யாவிட்டால் நீ என்ன மனிதன்? நான் கேட்கிறேன். சமயத்தை தூக்கி குப்பையில போடுங்க சார். சமயம் வேண்டாம். இந்த நன்றி உணர்ச்சியை நினைச்சு பார். என் பாட்டனை, என் பூட்டனை, என் தந்தையை வாழ்க்கையில வருஷத்திலே ஒரு நாள் இன்றைக்கு திதி கொடுக்கிறோம் என்று நினைக்கிற பொழுது அந்த திதியிலே இவர்களை எல்லாம் நான் நினைக்கிறேன். பிண்டம் போடுற பொழுது எல்லாரையும் சேர்த்து தானே போடுறான்.
அப்படி போடுறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்களை நாங்கள் போற்ற வேண்டும். அவர்கள் தந்த வாழ்வுதான் இன்றைக்கு நான் வாழுகிற வாழ்வு. அடுத்தது தெய்வத்தை போற்ற வேண்டும். தென்புலத்தார் தெய்வம். அடுத்தது விருந்தினை போற்ற வேண்டும். அதுக்கு அடுத்ததாக தென்புலத்தார் தெய்வம், விருந்து, ஒக்கள். ஒக்கள் என்றால் உறவினர்கள். உறவினர்களை போற்ற வேண்டும். அதற்கு பிறகு தன்னை போற்ற வேண்டும். திருவள்ளுவர் எவ்வளவு உலகியலான அறிஞர் என்பதற்கு சான்று. இது எல்லாத்தையும் திருவள்ளுவர் சொன்ன 10 கடமையும் செய்து நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் சார்ண்டா பிரயோஜனம் இல்லைடா. உன்னையும் பாதுகாத்துக்கொள். அது எப்படி பாதுகாப்பது என்பதை திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். இல்லறம் இன்றைக்கு முன்னுரையோடு தொடங்கினபடியால் நான் முடிக்க முடியவில்லை. இந்த பண்பும் பயனும் அது என்பது நாளையும் தொடர்ந்து நாளைய தலைப்பையும் நாளையே கூறி முடிப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.